வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோ வித் பேஸ் மாடலுங்க. ஸோ கியா கேரன்ஸ் கிளாவிஸ் லான்ச் ஆகிருந்தப்போ நிறைய பேர் கேட்டது பேசிக் மாடலோட ரிவ்யூவை எடுத்துகிட்டு வாங்க, அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் நிறைய பேர்த்துக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்றப்போ ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பேசிக் மாடலோட ப்ரைஸிங் கிட்ட வர முடியும். ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஇ மாடல் கியா கேரன்ஸ் கிளாவிஸோட அந்த ஹெச்டிஇ மாடல் வந்து பெட்ரோலை பொறுத்து பார்க்கும்போது 14.2 லேக்ஸ் வருது. இதுவே நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா அப்படியே 2 லட்ச ரூபா கூட 16.2 லேக்ஸ் வருது. ஸோ இந்த பேசிக் மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்கா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண பிரசன்னா கேயா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு சின்ன ஷோரூம் கொடுத்தலாம். உங்களுக்கு இந்த வாகனத்தை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸோட ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். தாராளமாக உங்களை ரீச் பண்ணுங்கள், பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ண நம்ம ஃபீட்டர் ட்ரீமுக்கு ஒரு ஷோரூம் கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்க, நல்ல குவாலிட்டியோட வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களை ரீச் பண்ணலாம். 4K ரெசல்யூஷனோட உங்களுக்கு 4G கனெக்டிவிட்டியோட வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியருங்க ரெண்டுமே சேர்ந்து நான் சொல்கிறேன். நைட் விஷனில் கிளாரிட்டி நல்லா இருக்குது. நாம கிட்டத்தட்ட ஒரு 4.5 months மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. நீங்கள் தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸோட சேஃப்டி ரிலேட்டடாக பேசிட்டு மீதம் விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். இங்கே இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 1300 kgs இருக்குங்க. 6 ஏர்பேக்ஸ், ABS, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், டவுன் ஹில் பிரேக் அசிஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் பேசிக் மாடல் வந்து எடுத்து போயிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிக்கல. ஹிண்டே கியோட K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு கிராஷ் டெஸ்ட் போய் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து சிரோஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ எவிடென்ட்டாக பார்க்க முடியும். வாங்க அடுத்து என்ஜின் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசலாம். ஒரு 1.5 டீசலுங்க, ஒரு 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் ரெண்டு கிடைக்குது. பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அல்லது ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ வந்து 1.5 டீசல் இருக்குங்க. இதில் 1.5 NA பெட்ரோல் வருது. அதோட பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 113 BHP, கிட்டத்தட்ட 144 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்ட் பார்க்கும்போது அது ரொம்பவே லேக் ஆகும். ஏன்னா 15+ தான் அரையே கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ ரியல் டைமில் ஒரு 12 தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொடுக்கும். நீங்கள் கேரன்ஸ் கிளாவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து டீசலாக தான் இருக்கும். டீசலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி 113 BHP கிட்ட ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 250 Nm. ஸோ நல்ல ஒரு டீசென்ட் பவரை இதை கொடுக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இதோட டிரைவ் ரிவ்யூ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மென்ட் லெவல்ஸை பார்த்துட்டு மீத விஷயம் பேசலாம். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் உணர்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறேங்க. ரியல் டைமில் ஒரு 15 கிலோமீட்டர் அப்படின்றது கேரண்டடாக நீங்கள் இதில் எடுக்க முடியும். டீசலில் நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா HTK+ அப்படின்ற ஒரே ஒரு மாடலில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. கீழே வந்து என்ஜின் கார்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபைன். வாகனத்தோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏர் டேம்ங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் ரேடியேட்டர் கிரில் மாதிரி போக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஷட் ஆஃப் பண்ணி அந்த புதுதாக இருக்கக்கூடிய அந்த கியாவோட நியூ ஏஜ் டிசைனை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இந்த டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கனெக்டட் DRL எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க இந்த பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரஷ்டு சில்வர் இன்செர்ட்டுங்க, கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் அண்ட் கிரே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஹெட்லாம்ப்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்புங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்ப் தான் வருது. இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக DRL மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அந்த சில்வரில் வந்து கொஞ்சம் வந்து ஷைன் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக DRL கிடையாது. இங்கே வந்து இந்த வாகனத்தில் DRL அப்படின்றதே சுத்தமாக கிடையாது. இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக ஃபாக் லேம்ப்லாம் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன பல்பில் ஒரு சிட் லைட் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க.
வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட கேரன்ஸோட அந்த சைட் ஃபீல் அப்படியே தான் இருக்குது, பெரிதான மாற்றங்கள் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு 2780 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இது கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய வாகனங்களில் இந்த வாகனம் டைமென்ஷன் ரீதியாக எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இப்போ பார்க்க முடியும். டயர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 205 65 16 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல்ஸுங்க, வீல் கேப்ஸரை போட்டிருக்காங்க. பட் இந்த வீல் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடி அலை மாதிரி தான் லுக் லைக் இருக்கும். ஸோ இது வந்து கியா நிறுவனம் நிறைய கார்கள் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறோம். இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். லைனஸ் பொறுத்த வரைக்கும் செமி கன்சீல்டாக இருக்குது. நீங்கள் இதிலே பேசிக் மாடல் பெட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு அலைவீல்ஸ் வரும், பட் சைஸு குறைச்சிருப்பாங்க. 15 இன்ச் வீல் போட்டு ஒரு பிளாக் டோட் அலைவீல்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டரில் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓஆர்விஎம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிரரை வந்து உள்ள ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி ஃபோல்டபுள் தான், எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளாக எந்த விதமான விஷயங்களும் இங்கே கிடைக்கல. பேசிக் மாடல்லே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட தான் அந்த கீஸ் அப்படின்றத ப்ளே பண்ணியிருக்காங்க. லாக் அன்லாக் அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே கிடைக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப் கீயை தான் நமக்கு போட்டிருக்காங்க. டோரோட தட்டு பொறுத்த வரைக்கும் ஹெஃப்ட் பொறுத்த வரைக்கும் மாறுதல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய கேரன்ஸை காட்டிலும் இதோட ஹெஃப்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு சாஃப்ட் தட் கிடைக்குது. ரியரில் கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு பார்க்குறோம், அதே மாதிரி டிஎல்ஓ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வைடான செகண்ட் ரோ கிளாஸ் ஏரியாங்க. அதே மாதிரி ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஓரளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக எப்படி இருந்தாலும் செகண்ட் ரோ பேசஞ்சருக்கு இருக்காது. பட் தேர்ட் ரோ பேசஞ்சர் பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடியும் வந்து அந்த ரியர் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும், இங்கேயும் கொஞ்சம் வெளிச்சம் வரப்போ ரொம்ப ஒரு இருண்ட மாதிரி அடைஞ்ச மாதிரி போகிற ஒரு உணர்வு லாங் ட்ராவலில் இருக்காதுங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் செட் இருக்குது, ரியரில் வந்து ட்விஸ்டிங் ப்ரொஃபைல் போயிருக்காங்க. ஸோ முதல்ல இருந்த கேரன்ஸை காட்டிலும் இந்த கேரன்ஸோட சஸ்பென்ஷன் உண்மையிலே ரீட்யூன் பண்ணியிருக்காங்க, கேலிபிரேட் பண்ணியிருக்காங்க. அது டிரைவ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இல்லாமல், ரொம்ப ஸ்டிஃபாக போகாமல் நல்லா ரைட் நோட்டில் மெயின்டைன் பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. நம்ம அதை ட்ரைவ் பண்ணுறப்பவும் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல்லி லோடடாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நாங்கள் ஒருத்தர் 2 பேர் போகும்போதே கம்ஃபர்ட்னஸ் வந்து குறையலை, ரொம்ப ஸ்டிஃபாக இருந்து டம்முன்னு விழுகலை. பட் ஃபுல்லி லோடடாக நீங்கள் போகும்போது கம்பல்சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் அது வச்சிருக்க போகுது. டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் எல்இடிங்க. உள்ளே வந்து இதுவும் ஹாலஜன், இந்த பிரேக் லைட்ஸும் ஹாலஜன், இந்த இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன். இதெல்லாம் க்ளோ ஆகலை. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கலங்க. ரியரில் நமக்கு டீஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடைக்கல, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் டீஃபாகராது கொடுத்துருந்துருக்கலாம். ஹை மவுண்டட் ஸ்டம்ப் லாம்ப்ஸ் கிடைக்குது. மேலே வந்து ஒரு பேசிக்கான ஆண்டனாங்க, ஷார்க் ஃபைன் ஆண்டனா இங்கே இல்லை, இதுக்கு அடுத்த மாடல்ஸில் தான் கிடைக்குது. கீழே நமக்கு பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக்ங்க, அதுக்கப்புறம் ஒரு சில்வர் இன்சர்ட்ங்க. இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் கைட் லாம்ப் கிடைக்குது. பார்க்கிங் சென்சார்னு பார்க்கும்போது 4ங்க, 1 அங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, கீழே 2 இருக்குது. 4 பார்க்கிங் சென்சார். ரிவர்ஸ் கேமரால அந்த வேரியன்ட்ல இல்லை. கேரன்ஸோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 216 லிட்டருங்க, நல்லா சாட்சி வச்சிருக்கும். ஆக்சுவலாக அது ரிக்ளைன் ஆங்கிலும் கொடுத்துருக்காங்க, அதை நான் உள்ள போகிறப்ப பேசுகிறேன். இங்கே கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு அதில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்க, அதுக்கப்புறம் டூல் கிட், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸ்பேர் டயரை பொறுத்த வரைக்கும் கீழே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிளாக் அண்ட் அந்த லைட் சிவன் கலர் பிளேயர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சாஃப்ட் டச் மாதிரி ஆக்சுவலாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. உண்மையில சாஃப்ட் டச் கிடையாது, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சுங்க. ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து கன் மெட்டல் கிரேல முடிச்சிருக்காங்க இந்த போர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சில்வரில் போயிருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக 2 வச்சுக்க முடியும். ரியர் விண்டோஸ்க்கு நமக்கு செகண்ட் ரோ விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சன்ஷேட் அப்படின்றது குவாலிட்டி லெவல்ஸ் நல்லா தான் இருக்குது. மாருதி ரீசெண்டாக டொயோட்டான் மாருதி வந்து அவங்களோட ஹை ரைடர் அண்ட் கிராண்ட் ரைடரில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அது துணி மாதிரி இருந்துச்சு. இது வந்து குவாலிட்டி லெவல் நல்லா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மாருதி டொயோட்டா. ஸோ எப்போவுமே அந்த 7 சீட்டர் வாகனம் அப்படின்னு வந்தோம்னா அந்த தேர்ட் ரோ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்கணும். இங்கே நமக்கு கியா கேரன்ஸ் கிளாவிஸில் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குன்னு. இந்த சீட் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சீட் வந்து நான் உட்காந்தா லெக் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். நான் அது செகண்ட் ரோ பேசும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸில் குறையில்லை, அண்டர் தி சப்போர்ட் கண்டிப்பாக லேக் ஆகுது. ஸோ நீங்கள் தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுள். அடல்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ரொம்ப வந்து அன்கன்வீனியன்ட்டாக இருக்காது, ஓகேவா மேனேஜ் பண்ணி வர முடியும். ஹெட்ரூம் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து ஒரு 6 ஃபீட் டால்லாம் கிடையாது, கம்மி தான். பட் 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலுமே எனக்கு தெரிஞ்சு வந்து மேலே தலை உரசாது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து தேர்ட் ரோ பேசஞ்சருக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலே உங்களுக்கு ஏசி வென்ஸ் அப்படின்றது கிடைக்குது, ப்ளோயர் வென்ஸ் அப்படின்றது கிடைக்குது. உங்களுக்கு வந்து அதோட ப்ளோயர் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹாலஜனில் கேபின் லேம்ப், ரீடிங் லேம்ப் அப்படின்றது தேர்ட் ரோ பேசஞ்சருக்கும் பேசிக் மாடல்லே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டைப் சி சார்ஜர் கிடைக்குது தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சீட்ஸில் பர்ஃபரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் அண்ட் நேவி செமி லெதரைட்டில் தான் போயிருக்காங்க பேசிக் மாடல்லையே. பர்ஃபரேஷன் இருப்பதால் கொஞ்சம் ப்ரீத்தபிலிட்டி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லம்பா சப்போர்ட்லாம் இங்கே பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. கியா கேரன்ஸ் கிளாவிஸோட பேசிக் மாடலோட செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸுங்க.
உங்களுக்கு உள்ளே ஏறுறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. தலை மட்டும் குனிஞ்சு பார்த்து ஏறிக்கோங்க எப்போவுமே. இது பாருங்கள், இருங்க கொஞ்சம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். இது ஆக்சுவலாக 3rd ரோ ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. கன்வீனியன்ட் தாங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து எடுத்துக்க முடியும், தெரியுதுங்களா? ஸோ 3rd ரோ பேசஞ்சருக்கு தகுந்த மாதிரி அகாமடேட் பண்ணிக்கோங்க. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல. காலை நீட்டி உட்காந்தோம்னா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கீழே டிரான்ஸ்மிஷன் டனல் ரொம்ப மினிமலாக இருக்கிறனால 3 பேசஞ்சர் அப்படின்றத அக்கமடேட் பண்ணி வர முடியும். ரியரில் ஏசி ஒன்கான ப்ளோயர் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. 2 டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் இ அப்படின்றது கிடைக்கல. இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கலாம். செகண்ட் ரோவில் ஹெட்ரூம் 3rd ரோலையும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ரோலையும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஹெட்ரூம்ங்க, தாராளமாக இருக்குது. அதெல்லாம் குறைகள் இல்லை. இது ஆக்சுவலாக ரிக்ளைன் ஆங்கிள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு நாப் இருக்குது. அதை பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், தெரியுதுங்களா? ஸோ ரிக்ளைன் ஆங்கிள் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பொசிஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். 3 பேருக்குமே 3 ஈலா சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் கப் ஹோல்டர் கிடைக்கல. லம்பர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட் ஒரு மினிமல் என்ஹான்ஸ்மெண்ட் தான். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து பெரிதான ஒரு நெருடல் இருக்காது. இங்கே பாருங்கள், மேலே வந்து ஏசி வென்ஸ் கிடைக்குது. சேம் சிமிலராக தான் ஹாலஜனில் கேபின் லேம்ப் போட்டிருக்காங்க. செகண்ட் ரோக்குமே இன்டீரியர் டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் த்ரூ அவுட். உங்களுக்கு பிளாக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவி ப்ளூ, இந்த மாதிரி ஒரு தீமில் போயிருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன் மெட்டல் கிரே ஃபினிஷ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக தாங்க இருக்குது. எங்கேயுமே அந்த ரேட்டல் லைன்ஸ்லாம் வராதுன்னு நம்புகிறேன். இந்த இடம் மட்டும் பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸ் தாங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி, லைட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா லைட் இருக்குது, கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஐஆர்விஎம் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தாங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அப்படின்றது கிடையாது. மேலே கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டருமே கிடைக்குது இந்த பேஸ் மாடலில். ஓகே, வேனிட்டி மிரர் உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்பேசிங் கிடைக்குது. அது கூட ஒரு ட்ரேவும் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும்னா வைக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் டன். அடுத்து ஆம்ரெஸ்ட் மூவெல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. சார்ஜிங்க்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர், அப்புறம் ஒரு யூஎஸ்பியில் டைப் சி, ஒரு டைப் ஏவும் கொடுத்துருந்துருக்கலாம். சந்தோஷப்பட்டிருப்பேன். டவுன் ஹில் பிரேக் அசிஸ்ட் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல லே ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஃபோன்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எதுவும் கிடைக்கலைங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 lakhs போடுறோம் பெட்ரோலில், டீசல் 16 lakhs. ஒரு பேசிக் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம். சிரோஸில் பண்ணியிருந்தாங்க. சரி ஃபைன். ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஏசி தாங்க. கூலிங் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதில் எல்லாம் குறைகள் எதுவும் தெரியவில்லை. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள். உங்களுக்கு டிப்பிக்கலாக ஹிண்டே கியாவில் பேசிக்காக வர அந்த டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நீட்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதிலேருந்து அப்டைன் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே இங்கே கிடைக்கல. எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஸ்டீரிங் வீல்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த 2 ஸ்போக் யூனிட் தான். டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கவில்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான ஸ்விட்ச் இங்கே லே ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்பால் ஏரியாவில் நமக்கு ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ஆப்டமைஸ்டாக இருக்குது. டெட் பெடல் பாருங்கள், நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் நமக்கு கிடைக்குது இந்த பேசிக் மாடல்லையே. உங்களோட சீட்டிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா காலை நம்ம ஆக்சலில் வைக்கிறப்போ கரெக்டாக இருக்குது, ஆப்டமைஸ்டாக இருக்குது. ஸோ கூட வர பேசஞ்சருக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. அதில் எல்லாம் குறைகள் இல்லை. அண்டத்தை சப்போர்ட் பார்த்துட்டோம். இப்போ லம்பர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கால் வச்சு உட்காரும் போது டீசெண்டாக இருக்குது. ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஷோல்டர் சப்போர்ட் நம்ம ஹை ஸ்பீட்ஸில் தான் மேனுவர் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட் போகிறோம் அப்படின்னா பிடிமானமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. அதில் எல்லாம் குறைகள் எதுவும் இல்லை. ஜாய்ஸ்டிக் தெரியுதுங்களா, அந்த ஓரியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக குச்சி. டோர் பேட்ச் அப்படின்னு பேசினோம்னா நமக்கு எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸுங்க. கீழே வந்து நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 3 வச்சுக்கலாம். ஒரு அம்ப்ரலா ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச்சில் எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு கன்மெட்டல் கிரே ஃபினிஷ், ஒரு சில்வர் நல்ல ஒரு மெட்டீரியலுங்க. நல்லா இருக்குது, டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த கியா கேரன்ஸ் கிளாவைஸோட பேஸ் மாடலான ஹெச்டியோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த விதத்தில் இந்த ப்ரைஸை இதை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வாரண்டியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா எக்ஸ்டர்னல் வாரண்டி போய்க்கலாம். சர்வீஸ் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3500 ஒரு 8000 to 10,000 வரைக்கும் டீசலுக்கு வரலாம். பெட்ரோலுங்கும் போது ஒரு 6500 லிமிட் ஆகலாம். ஸோ இதுதான் சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்து. என்ன மனசுக்கு பட்டது, பின்னாடி வந்து ஒரு டீஃபாகர் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருந்துருக்கலாம். அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதாச்சாரம் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.